अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை. இன்று நாம் காண வேண்டியது 9வது சாப்டர். இதில் அஷ்டாவக்ரர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். ஜனகர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓவி, knowing when the dualism of things done and undone has been put to rest, or the person for whom they occur has, then you can here and now go beyond renunciation and obligations by indifference to such things. செய்யப்பட்ட செயல்கள் செய்யப்படாத செயல்கள் என்ற இருமை நிலை எப்போது முடிவுக்கு வருகிறது என்பதை அறிந்தோ அல்லது அவை யாருக்கு நிகழ்கிறதோ அந்த நான் என்ற அகந்தை அழியும் போதோ நீ இங்கேயே இப்போதே அவற்றின் மீது அலட்சியம் கொள்வதன் மூலம் துறவு மற்றும் கடமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடையலாம். அதாவதுங்க, கொஞ்சம் ட்ரிக்கியா இந்த விஷயத்த நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கவனிங்க. செய்யப்பட்ட செயல்கள் செய்யப்படாத செயல்கள், கர்மா அகர்மா அப்படின்னு சொல்லலாம். நம்ம பகவதத்துல கர்மா அகர்மா விகர்மா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அதுல கர்மம் அப்படின்றது கண்டிப்பாக செய்தாக வேண்டிய கடமைகள் அப்படின்னு வரும். அகர்மா அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் அதற்கு அகர்மா என்று பெயர். செய்யக்கூடாததை செய்தால் அதற்கு விகர்மா என்று பெயர். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த கர்மத்தின் விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பட் இங்க என்ன சொல்லியிருக்கு? செய்யப்பட்ட செயல்கள் கடமை, செய்யப்படாத செயல்கள் அப்படின்னா கடமையை செய்யாமல் இருத்தல். அப்போ இங்கே கடமையை செய்தல், கடமையை செய்யாதிருத்தல் அப்படிங்கிற ஒரு இருமை நிலை இருக்கு. சரியா? இது எப்போது முடிவுக்கு வருகிறதோ, ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? ஏன் கடமையை நான் செஞ்சாகணும், என்னுடைய கடமை நான் செய்யாம இருந்துடக்கூடாது, இந்த தாட்ல இருந்து நான் விடுதலை அடையணும் அப்படிங்கிறார். ஏன்னா நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சொன்னா கர்மம் அற்று போனவன் அப்படின்னு அர்த்தம். இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டியவன் அர்த்தம். அது என்னது செய்யணும் செய்யக்கூடாதுன்ற நிலையை தாண்டியவன் அப்படின்னா, நம்ம போன ஐ திங்க் 14வது சாப்டர், நான் 8வது சாப்டர்னு சொல்லி நான் படிச்சுட்டேன். இந்த 14வதோ 13வது சாப்டர்லயோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் சுதந்திரமாக என் விருப்பப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி பேசியிருந்தார். ஏன் இஷ்டப்படி நான் வாழணும் அப்படின்னா, எனக்கு கண்டிஷன்ஸே இருக்கக்கூடாதுங்க. 100% unconditional life is what we call it is the பிரம்மஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம். பிரம்மஸ்வரூபத்துக்கு கட்டுப்பாடுகள் என்பதே நிச்சயமாக கிடையவே கிடையாது. சரியா? அப்போ அந்த பிரம்மஸ்வரூபம் சும்மா மாயைக்காக தான் இந்த உலகமா விரிஞ்சிருக்கு. அப்போ பிரம்ம மாயையாக விரிந்த இந்த உலகத்துல கட்டுப்பாடுகள் இருக்கான்னா அது சும்மா நாச்சுக்கும் கட்டுப்பாடுகள் வேணா இருக்கலாமே தவிர உண்மையான கட்டுப்பாடுகள் இருக்க முடியாது. சரியா? அப்போ அதனது உண்மையான கட்டுப்பாடுகள் இல்லை, பொய்யான கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னா, சும்மா கேமுக்காக ஒரு பண்ணுக்காக நம்ம சில விதிகளை விதித்துக் கொள்கிறோம் அப்படின்னா அந்த விதிகளை மீறுவதால் ஆக போறது ஒண்ணும் இல்லையே. இப்ப நம்ம ஒரு பேஸ்கெட் பால் ஆடுறோம் அப்படின்னா அந்த பேஸ்கெட் பாலுக்குன்னு சில ரூல்ஸ் நம்ம விதிச்சுக்கிறோம். ஆனா சும்மா ஃபன்னி கேம் தான் நம்ம ஆட போறோம். அதுல யாராவது சீட் பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னா நம்ம கோவிச்சுக்கிறது இல்லை, அவனை ஒதுக்கிறது இல்லை, நம்ம அடிக்கிறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. ஏய் சும்மா அது மாதிரி ஆடாதரா அப்படின்னு சொல்லி கேஷுவலா நம்ம அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ there is no conditions even though there is conditions. புரியுதா? அன்கண்டிஷனல் கண்டிஷன்ஸ் என்று நாம் சொல்லுவோம். ஸோ இது மாயைக்காக சும்மா நாச்சுக்கும் ஏற்படுத்தப்பட்டத கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது கட்டாய கண்டிஷன்ஸ் கிடையாது. அது பண்ணுக்காக ஏற்படுத்த கண்டிஷன்ஸ், அது ஒரிஜினல் கண்டிஷன்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஒண்ணு மாயை கடந்த நிலையில பாத்தீங்கன்னா அங்க கண்டிஷனுக்கு வேலையே இல்லை. மாயைன்னு பார்த்தா கூட அது கண்டிஷன், பொய் கண்டிஷன்ஸ் தான், அது உண்மையான கண்டிஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நீங்க 100% நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் நீங்க அந்த முழுமையான ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். ஏன்னா அன்கண்டிஷனல் லைஃப் alone can give you 100% freedom in your மைண்ட் இல்லையா? ஸோ
அன்கண்டிஷனலா புரியுதா நான் சொல்றது? என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள ஏதாவது இதெல்லாம் பண்ணி ஆகணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் இருந்தது அப்படின்னாலே அது ஒரு சிறை தானே. இப்போ சாதகனுக்கு இது கொடுக்கப்பட்டது. எது கொடுக்கப்பட்டது? இப்படி இப்படித்தான் இருக்கணும், இப்படி இப்படித்தான் இருக்கக்கூடாது, எந்த கடமைகள்லாம் நீ செஞ்சு ஆகணும், அந்த கடமையை செய்யாம விட்டுடக்கூடாது, இதெல்லாம் சொல்லப்பட்டதுங்கிறது சாதகனுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பட் ஃபார் ஞானி தட் இஸ் நாட் தி கேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதாக சொல்லப்பட்ட ஸ்லோகம் தான் இது. ஸோ சாதகனுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கலாம், பட் ஞானிக்கு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரத்தை அடைவதற்காக வல்லவோ சாதகன் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கிறான்னு புரிஞ்சுக்கணும். சரியா? டு பிகம் அன்கண்டிஷனல் போறதுக்காக சில கண்டிஷன்லாம் போட்டுக்கிட்டு சாதகன் வாழ்கின்றான். பட் ஞானிக்கு அந்த கவலை இல்லை. இஸ் டோட்டலி அன்கண்டிஷன்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞானிகளுக்கு கடமை இருக்கா? இதை செஞ்சாகணும்னு ஏதாவது தலையெழுத்து இருக்கா? இல்லை. செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இல்லை. அது என்னங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. சில அதர்ம காரியங்களை செய்யக்கூடாது இல்லையா? தர்மம் அதர்மம்னு ஏதாவது ஞானிக்கு இருக்கா? தர்ம அதர்மங்களை இரண்டும் நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல் மதிப்பான் ஞானி. என்னையா சொல்றேன்? அதர்மத்தை கேவலமா பார்க்கலாம், தர்மத்தையே எப்படி கேவலமா பார்க்கறது? தர்ம அதர்மத்துக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாது ஞானிக்கு. ஏன்னா எல்லாமே ஒண்ணு, இது வெறும் ஃபன்னு. சரியா? ஸோ இந்த மாதிரி அவன் ஃபீலிங்ல இருக்கும்போது அவனுக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நீ தர்ம காரியங்களை செய், அதர்ம காரியங்களை செய்யாதே, இதெல்லாம் சாதகனுக்கு பொருந்தலாங்க. பட் ஞானிக்கு எப்படி பொருந்தும்? ஸோ ஞானி இஸ் டோட்டலி untouched by anything at all. He is unconditional. He has created this world. அவனே இந்த கற்பனையால் உலகமாக உருவாக்கி கொண்டான். கற்பனையான உலகத்திலே அவன் பல கண்டிஷன்களை போட்டுக்கொண்டான். அப்படிங்கிறதுக்காக அது போய் கண்டிஷன் உண்மையான கண்டிஷனா மாறிடுமா என்ன? ஸோ அந்த ஃபீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கணும். நான் கண்ணனை எடுத்துப்போமா? கண்ணன் என்ன பண்ணா, நான் இந்த ஆயுதத்தை தொடமாட்டேன் இந்த போர்ல அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டுக்கிறான். பட் திடீர்னு பார்த்தா போர்க்களத்தில் உட்காந்துக்கிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு இறங்கிடுறான், கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ டோன்ட் பாதர் அபவுட் தி கண்டிஷன்ஸ். He himself lay down the condition and he himself never bothered about breaking the conditions. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனாவே தானே கண்டிஷன் போட்டுக்கிட்டான். அவன் யாராவது தடுத்தாங்களா? நீ போர் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவனா போட்டுக்கிட்டான், நான் ஆயுதம் எடுக்காத நான் தனி, என்னும் படைகள் தனி அப்படின்னு சொல்லிட்டு அவனா போட்டுக்கிட்டாங்கிற கண்டிஷனை. ஆனா அவனா போட்டுக்கிட்ட கண்டிஷன் அவனா பிரேக் பண்றான். ஏன்னா இட்ஸ் அ ஃபன்னுடா. ஸோ நதிங். இது வெறும் மாயா இலட்சமா நான் விளையாடுறதுக்காக, என் கூட நான் விளையாடுறதுக்காக நான் போட்டுக்கிட்ட கண்டிஷன் தானே அது. நான் கண்டிஷனை போடுறதும் எனக்கு பண்ணுதான், நான் கண்டிஷனை பிரேக் பண்றதும் எனக்கு பண்ணுதான். ஸோ எல்லாமே ஃபன்ல இங்க இருக்கும்போது 100% அன்கண்டிஷனல்னா அந்த பிளீஸ் எப்படி இருக்கும்னு புரியுதா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு இமேஜின் சச் அ கைண்ட் ஆஃப் திங் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் வரியில அவர் சொல்ல ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ என்ன சொல்றாரு? கடமைகள்னு எதுவும் இல்லை, அதாவது செய்தாக வேண்டும் என்ற கட்டாய கடமைகள் எதுவும் இல்லை. இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும், செய்யாம இருந்துடக்கூடாது அப்படின்னு செய்யாம இருந்துடக்கூடாதுன்னு சொல்ற கண்டிஷனும் இல்லை, செஞ்சே ஆகணுன்றதும் இல்லை. எந்த நிலை யாருக்கு இல்லை? ஞானிக்கு இல்லை. சரியா? முடிவுக்கு வருகிறதோ என்பதை அறிந்தோ அப்படின்னு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அழகா இன்னும் நல்லா புரியறதுக்காக, அல்லது அவை யாருக்கு நிகழ்கிறதோ அந்த நான் என்ற அகந்தை அழியும் போதோ நீ இங்கேயே இப்போதே அவற்றின் மீது அலட்சியம் கொள்வதன் மூலம் துறவு மற்றும் கடமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடையலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? there is no condition for you. செஞ்சே ஆகணும்னு இல்லை, செய்யக்கூடாதுன்னு இல்லை. சரியா? என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணாமலாம் இருக்கலாம். இப்படி ரெண்டு கண்டிஷன் முதல்ல வந்தாச்சு. நெக்ஸ்ட், இப்ப பண்றது பண்ணாம இருக்கிறதுன்றது எங்க? மாயில தானேங்க. பியூர் பரபிரம்மத்துக்கு அகர்த்தா அபோக்தா, அவன் சச்சிதானந்த ஸ்வரூபத்துல அவன் பாட்டுக்கு தலைச்சுக்கிட்டே இருப்பான். அவன் எதுவும் செய்யணும்னு இல்லை, செய்யக்கூடாதுன்னு இல்லை அப்படிங்கிறது மாயில பேசிட்டு இருக்கான். அவன் எப்பயுமே செய்யாம தான் இருக்கான், எப்பயுமே எதுவுமே செய்யறது இல்லை. இந்த பியூர் பிளிஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது, அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை பேசிட்டு இருக்கும்போது, அவன் கல்பனையின் துணை கொள்ளும் போதுதான் அவன் செய்பவனாகவும் செய்யாதவனாகவும் காட்சிக்கு தெரிகின்றான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்படி இருக்கிறதுனால இங்கே யார் செய்யறது செய்யாதது அப்படின்னு சொன்னா அது மாயையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டருக்கு தானே தவிர பிரம்மத்துக்கு கிடையாது. அப்ப அதை புரிஞ்சுக்கோன்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? உனக்கு கண்டிஷனே கிடையாது அப்படின்னாரு. நெக்ஸ்ட், இந்த கண்டிஷன்லாம் யாருக்குன்னு சேர்ந்து புரிஞ்சுக்க. கண்டிஷன் யாருக்கு? மாயையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு ஃபன்னுக்காக போடப்பட்ட கண்டிஷன்டா அது. அதை புரிஞ்சுக்கோ. ஆனா அதை நீ உண்மைன்னு நம்பும் போதுதான்
என்னது அந்த கேரக்டரை நான் இந்த உடல், நான் இந்த கடமையை செஞ்சு ஆகணும், நான் இதை செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஈகோக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, அந்த ஃபன்னுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கேரக்டர்ல நீ ஒட்டிக்கும் போது, அதுல ஈகோ உட்காரும் போது தான் இந்த கண்டிஷனே வருதுன்னு புரிஞ்சுக்கோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, யூஆர் அன்கண்டிஷனல். நீ பிரம்மஸ்வரூபத்திலேருந்து பார்த்தாலும் யூஆர் அன்கண்டிஷனல். ஏன்னா மாயைக்கே அப்பாற்பட்டு இருப்பவன் நீ. சரி, ஓகே, மாயைக்குள்ளேயே பாரு. மாயைக்குள்ளேயே பார்த்தாலும் பண்ணுக்காக தானடா கண்டிஷன் போட்டிருக்கோம். அதுல என்ன நிஜமாவே நிஜமான கண்டிஷன் இல்லையே. ஆனா ஈகோ வந்துட்டா, இந்த உடலே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அப்போ கண்டிஷனுக்குள்ள நீ மாட்டிக்கிற. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஈகோ யூ ஆர் என்டர் இன்டு தட் கண்டிஷன். இப்போ சும்மா நாச்சுக்கும் போடப்பட்ட கண்டிஷன் உண்மைன்னு ஏன் நம்புற? ஏன் நான் சும்மா நாச்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடம்பை உண்மைன்னு நினைக்கிறதுனால, இந்த உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறதுனால, உலகமே பொய், அந்த உலகத்துல போடப்பட்ட கண்டிஷனும் பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ அந்த அன்கண்டிஷனல் கண்டிஷனுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். இப்போ மாயையிலேயும் நீ அன்கண்டிஷனல் தான் என்று புரிகிறதா? மாயையிலுமே டோன்ட் ஹேவ் அ கண்டிஷன். கண்ணன் அவன் மாயையில எத்தனையோ லீலைகள் பண்ணினான். அவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் போதும் அவன் கண்டிஷனல் தான், அவன் மாய லீலை புரியும் போதும் அவன் கண்டிஷனல் தான். இட் டசன்ட் ஹேவ் எனி கண்டிஷன் இன் தி லைஃப். பூர்ண அவதாரமான அந்த கிருஷ்ணனின் வாழ்க்கை மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அன்கண்டிஷனல் லைஃபுக்கு. அவனை யோசிச்சு பாருங்க, என்னங்க பண்ணல அவன் என்ன பண்ணலன்னு யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு திருடனாக, ஒரு பல பெண்களுடன் உறவாடியவனாக, ஸோ எக்கச்சக்கமான அவனுக்கு மதுராவை விட்டு நீ ஓடி போயிட்டேன்னா ஓடி போனவன் சொல்ற, ஓடி போனவன் ஒரு வட்டமும் நல்லா தானே இருக்கு, இருந்துட்டு போகட்டுமே. என்னை கோலை என்று அழைத்தால் என்ன, வீரன் என்று அழைத்தால் என்ன, திருடன் என்று அழைத்தால் என்ன, காமுகன் என்று அழைத்தால் என்ன, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லையடா. என் 100% அன்கண்டிஷனல் லைஃப். அவனை மாதிரி யாருங்க வாழ முடியும்? But how na, it is because he know that it is a maya, it is a fun, it is a life of unconditioned. அவனுக்கு தெரியுங்க. அதை தெரிந்து கொண்டதால் அவன் அப்படி விளையாட முடிந்தது. அவனே தான் அனைத்துமாக இருக்கின்றான் என்று உணர்ந்தவன், இது ஃபன்னுக்காக என்று உணர்ந்தவன், தான் உருவாக்கிய படகை தன் அதர்மத்துக்காக தாரை வார்த்து கொடுத்தவன். இதெல்லாம் அன்இமேஜினபிள் திங்ஸ் பிகாஸ் ஹி இஸ் அன்கண்டிஷனல். அவனுக்கு கண்டிஷனே கிடையாதுன்னு சொல்றதுக்கு கண்ணன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? பட் அவன் மாயையில தான் இருந்தான். ஆனா அந்த உடல் நான் என்ற அந்த ஃபீலிங் அவனுக்கு கிடையாது, அகந்தை கிடையாது, ஈகோ கிடையாது. மாயை என்ற தெளிவான புரிதலில் இருந்ததால் he was able to do like that அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, யூ டோன்ட் ஹாவ் அ கடமை செஞ்சாகணும், செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை. என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் சொல்லப்பட்டது. சரியா? எப்பா பிரம்மத்துக்கு சொல்லிட்டு போ, அது மாயையிலே இல்லை, எதுவுமே இல்லை, உலகமே இல்லை, எதுவுமே இல்லை, அது சச்சிதானந்த சுரூபமா பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு கடமைகள் கிடையாதுன்னா புரியுது. பட் மாயைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கடமைகள் இருக்குல்ல. மாயைக்குள்ள என்ன, மாயினாலே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் இல்லாத இடத்துல என்ன கடமை இருக்கும்? பொய்யா தான் இருக்கும். ஸோ பொய்யான மாயையிலே பொய்யான கடமைகள் இருக்கலாம், தவறில்லை. ஆனா அது ஏன் நீ பெருசா அழட்டிக்கிற? அப்ப கண்டிஷன்லெஸ் கண்டிஷன் தானே, அது சும்மா நாச்சுக்கு கண்டிஷன் தானே. அது ரியலா எப்ப மாறுதுன்னா நீ ஈகோக்குள்ள என்ட்ரி ஆகும்போது. அப்ப ரெண்டு விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருக்காருங்க. ஒன்னு, உனக்கு கடமை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட், மாயைக்குள்ள இருக்கும் போதும் கூட அந்த அகந்தை வந்தா மட்டும்தான் நீ அதுல சிக்கிற. அகந்தை வராத வரைக்கும் நீ மாயைக்குள்ள இருக்கும் போதும் கூட உனக்கு கண்டிஷன்ஸ் கிடையாது. சரி, இப்படி நீ தெளிவாக நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அகந்தை அழியும் போது இங்கேயே இப்போதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீ பிரம்மஸ்வரூபம்னு ரியலைஸ் பண்ணிட்டேன்னா, இந்த உலகம் மாயைன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன்னா, அப்போ உனக்கு கடமை இல்லைன்றதையும் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா, இந்த செகண்ட்ல இருந்தே நீ உதாசீனனாக இருந்து விடு. எதன் மீது? கடமை செய்யணும் செய்யக்கூடாது அதை பத்தி கவலையப்படாத, அலட்சியம் கொள்வதன் மூலம். சரியா? டோட்டலி அதை பத்தி கவலையப்படாத. பிகாஸ் யூ ஆர் பிரம்மஸ்வரூபா, தி வேர்ல்ட் இஸ் மாயா அப்படின்றது தெளிவா உணர்ந்தவனாக மாறிவிட்டா என்ற காரணத்தினால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இனி ஃபைனலா சூப்பர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இப்படி நீ உணர்ந்து துறவு மற்றும் கடமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடையலாம். துறவுன்னா என்னது? எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது, எல்லாத்தையும் துறந்துருது. அடுத்து கடமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலை, இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்ற கண்டிஷனுக்கு அப்பாற்பட்ட நிலை. நீ துறக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாருங்க. நீ துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே சமயத்துல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இட்ஸ் அன்கண்டிஷனல் லைஃபை எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எந்த அழகா இதுக்கு மேல எல்லாம் சொல்லவே முடியாது. ஏதாவது துறக்க வேண்டிய அவசியம் இல்லை,
எதையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, செய்யக்கூடாது என்றும் இல்லை, துறக்க வேண்டும் என்றும் இல்லை, பிடித்துக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லை, எதுவுமே இல்லடா. நீ எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் மாயா. ஸோ ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ கற்பனையினால் உருவாக்கப்பட்ட உலகம்டா. அது சும்மா நாச்சுக்கும்டா, பண்ணுக்காகடா, என்ன வேணா பண்ணிக்கலாம்டா, ஒண்ணுமே இல்லடா. ஆனா இந்த கல்பனையை உண்மை என்று நம்பும் போது, இந்த ஒரு உடலிலே சிக்கும் போது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேஷத்துக்காக கொண்டு வந்ததெல்லாம் உண்மைன்னு நினைக்கும் போது நீ நிஜமாவே கண்டிஷனுக்குள்ள போயிடுற. அப்பதான் எல்லா பிரச்சனையும் வருது, விருப்பு வெறுப்பு வருது, ஈகோ வருது. ஸோ டோட்டலி நொந்து நூலாயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரியா? பட் ஒன்ஸ் இஃப் யூ ரியலைஸ் தட் ஐ எம் தி பர பிரம்மா அண்ட் தி வேர்ல்ட் இஸ் மை ஓன் கல்பனா, இந்த உலகம் வெறும் எனது கல்பனையே என்று மிக தெளிவாக உணர்ந்திருப்பவனுக்கு இந்த கவலையே கிடையாது. அவன் துறவை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, எதை செய்யணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை, இது செய்யாம இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கணும்னு அவசியம், எதை பத்தியும் கவலை இல்லாம he can live the way he likes அப்படிங்கிற அந்த அற்புதம் தான் இந்த ஞான சொரூபம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் ஞானம் என்பதை விட ஒரு மிகப்பெரிய பேரானந்தம் இருக்க முடியாது என்பதுதான் ஆணித்தரமாக இவர் சொல்லுகின்ற விஷயம். ஏன்னா நீ மாயைக்குள்ள சிக்கிட்டு இருக்கும் போது யூ ஹேவ் காட் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸுங்க. ஹவு குட் யூ லிவ் ஹாப்பி லைஃப் வித் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறோம் நம்ம. கண்டிஷன் லைஃப்ல எப்படி நீ சந்தோஷமா வாழ முடியும்? ஒரு அடிமை எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அவன் நினைக்கிறது எதுவுமே வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னா இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தானே. ஆல் தீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும்? சுதந்திரம் இல்லாதது எப்படி உனக்கு சுகத்தை கொடுக்கும் என்றெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் நீ மாயா என்று உணர்ந்து விட்டால், இந்த உலகம் மாயை என்று உணர்ந்து விட்டால், நீ பிரம்மம் என்று உணர்ந்து விட்டால், நீ டோட்டலி அன்கண்டிஷனலா இருப்ப. நீ மாயைக்குள்ள இருக்கும் போதும் அன்கண்டிஷனல் தான், மாயை விட்டு விலகும் போதும் அன்கண்டிஷனல் தான் என்ற அற்புதமான விஷயம் இந்த ஸ்லோகத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. ஓகேவா? Okay, Anna. The golden beach example is the lucky man whose observation. Anna, கேக்குதா? கேக்குது. அண்ணா கேக்குதா? அதான் நான் கோல்டன் பீச் அந்த எக்ஸாம்பிள் சொல்வீங்கல்ல, எவ்வளவுதான் சிரிப்பு காட்டினாலும் அவன் வந்து சைலண்டா இருக்கான். ஸோ அன்கண்டிஷனா அப்படி இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் வந்து அவனுடைய வீட்டுல போய் பார்த்தோம்னா அந்த மாயையில ஒரு விளையாட்டுக்காக நல்லா சிரிச்சு செஞ்சு கோவப்படுறது எல்லாமே இருந்தாலும் கூட அது அன்கண்டிஷனல்ல இருந்தா ஓகே. ஸோ ரெண்டையும் சேர்த்து சொல்ற மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன்னா கரெக்டா? ஓகே ஓகே, அது அவன் விருப்பப்படி அவன் வாழ்றான் அப்படிங்கிற மாதிரி வருது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவன் கொலையே பண்ணாலும், அவன் ரேப்பே பண்ணாலும், அவன் பல பெண்களோட உறவாடினாலும், அவன் என்ன பண்ணாலும் he cannot be raised any condition questions at all. அப்படிப்பட்ட ஒரு நிலையாக அது மாறிவிடக்கூடிய ஒரு அதிசயம் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்றேன். பட் உங்களுக்கு பெரிய டவுட் வரும், அது எப்படிங்க? அதான் நான் சொன்னேன், அதர்மங்களை செய்யாதிருக்க வேண்டும்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, தர்மத்தை மட்டும்தானே செய்யணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல என்றெல்லாம் நமக்கு தோணும். பட் இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, நீ வந்து மாயை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், உனது சித்தம் சுத்தமாகின்ற வரைக்கும் கண்டிப்பா அதெல்லாமே எசென்சியல் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஒன்ஸ் யூ ஹவ் கிராஸ்ட் குணாதீத நிலைக்கு நீ போயிட்ட அப்படின்னா, நீ குணாதீத நிலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ தமஸ்லயும் இருக்கலாம், ரஜஸ்லயும் இருக்கலாம், சாத்விக்லயும் இருக்கலாம் தானே கண்ணன் சொல்றான். Because you are not going to attach with any of the gunas and therefore you are gunatita, yet at the same time you will be eligible to reside or to live in the gunas which you like. அதாவது உன்னுடைய விருப்பப்பட்ட குணத்துல நீ விளையாட முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் அவன் சொல்லி இருக்கின்றான் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? பட் ஒன் திங் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதர்ம காரியங்களை ஞானி செய்யும் போதும் கூட அங்கே லவ் மிஸ் பண்ணப்பட மாட்டாது என்ற சத்தியத்தை நீங்கள் உணர வேண்டும். ஸோ டோட்டலா வந்து என்ன வேணா பண்ணுவான்னா என்ன வேணா பண்ணாலும் ஒன்னஸ் ஃபீல் மிஸ் பண்ணாம பண்ணுவான். ஒன்னஸ் ஃபீலை மிஸ் பண்ணல அப்படின்னா லவ் ஃபீல் மிஸ் பண்ணாம பண்ணுவான். இங்க லவ் ஃபீல் எள்ளளவும் எங்கேயும் குறைந்து விட முடியாது. நான் இங்க என்ன வேணா பண்ணலான்னா அந்த கவர்மெண்ட் சட்டத்திட்டங்கள் அவனுக்கு கட்டுப்படி ஆகாது, அவன் கண்டு கொள்ள மாட்டான். அதே சமயத்துல இங்க அவனுக்கு சட்டம்ன்றதே இல்ல. இப்ப லவ்வால இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கா? லவ்வால இருக்கணும்ன்றது சட்டம் கிடையாது. ஏன்னா அது ட்ரூத். ஏன்னா அவன் மட்டும்தானே இருக்கான், அவன் மட்டும்தானே எல்லாமே இருக்கான். அப்போ அவனை நேசிக்க அடிக்ஷனாகவோ வெறுக்கவோ முடியாது. விருப்பு வெறுப்பற்ற தன்மை என்பதும் தானாகவே வந்தமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் he is considered to be a man of uncondition என்று நாம் சொல்லுகின்றோம். ஸோ அவன் செய்வது செய்யாதிருப்பது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஸோ எதையுமே நம்ம கேள்வி கேட்க முடியாத அற்புத நிலையில் வாழ்பவன் அந்த ஞானி என்பதை உணர வேண்டும். ஸோ எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, என்னமோ ஞான நிலையெல்லாம் என்ன
இங்க லௌகீக சுகத்தை விட அவங்களுக்கு ஆன்மீக சுகம் பெருசா இருக்க போகுதுன்னு லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த மனசை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். இன்னமும் இந்த பணம், பதவி, இன்னமும் இந்த உலக வாழ்க்கை, கணவன், மனைவி, உற்றார், உறவு, இதை நம்பித்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல நம்ம. டே லூசு பையில இதுல ஒண்ணுமே இல்ல, அந்த ஆனந்தத்துக்கு முன்னாடி இங்க எதுவுமே கிடையாது என்ற உணர்வு எப்ப வரும்? எப்ப வரும்னா இதை படிச்சாதானே வரும். பிகாஸ் யூஆர் அலௌட் டு லிவ் தி வே யூ லைக் அப்படிங்கிற அந்த விஷயம் படிக்கும்போது, அப்போ ஒரு ஒரு ரவுடி கூட அப்படிதாங்க வாழ்றான். ஒரு ரவுடி வந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்றான், அவன் என்ன வேணா பண்ணுவான், யாரை வேணா கொலை பண்ணுவான், அவன் இஷ்டத்துக்கு வாழ்வான், திருடுவான், செய்வான். அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுல பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், அடுத்து அவனை சிறையில தள்ளுவாங்க, அவனால அனுபவிக்க முடியாது. கண்டிஷன்ஸ் எல்லாமே கடைசி. ஸோ இது எல்லாமே வந்து அதுல வந்து கொண்டே இருக்கும். ஸோ அவனால் நிம்மதியா வாழ்ந்து விடவே முடியாது. சரியா? ஏன்னா அங்க வந்து வாழ்க்கையை உண்மையை நம்பிட்டு இருக்காங்க. இந்த ரவுடி பைய கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் இஷ்டத்துக்கு வாழ்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் இந்த உலகத்தை உண்மையில நம்பிட்டு இருக்கான். அங்க ஒன்னஸ் ஃபீலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, லவ் ஃபீலே கிடையாது. பியூர் அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நீ உன் இஷ்டத்துக்கு வாழணுன்ற வாழ்க்கை அது வாழ்க்கையே கிடையாது. அது கொடுமைன்னு சொல்லலாம், பயம்னு சொல்லலாம். ஒவ்வொரு செகண்டுமே ஒரு பயந்து நடுங்கி கொண்டு என்ன ஆகுமோ, ஏன்னா நீ செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவுகள் பின்னாடி வேற லெவல்ல வரும்ல, அதெல்லாம் நீ வந்து பார்த்து பயந்து செத்து சுண்ணாம்பாய் தானே வாழணும். ஸோ ஐ நாட் டெல்லிங் அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் லைக் ரவுடி, அவனை மாதிரி நம்ம சொல்லல. பட் இங்க ஞானியும் கூட அன்கண்டிஷனல் தான், அவன் இஷ்டத்துக்கு இருப்பான், என்ன வேணா பண்ணுவான், என்ன வேணா செய்வான். அப்படின்னா கூட அங்கே ஒன்னஸ் ஃபீல் மிஸ் ஆகாது, லவ் ஃபீல் மிஸ் ஆகாது. அவன் முழுமையான சுதந்திரத்திலே அவன் வாழ்கின்றான் அப்படிங்கிற அந்த நிலையை நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரியா? சோ உங்களுடைய லௌகிக வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி என்னாச்சு? இல்லண்ணா சொல்லுங்க. நான் எனக்கு ஜென்டில்மேன் எக்ஸாம்பிள், அந்த அர்ஜுன் எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வந்தது, அதை சொல்ல வந்தேன். ஃப்ளோவை கட் பண்ணாத, முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. முடிச்சிட்டேங்கன்னு நினைச்சிட்டேங்க. ஸோ ஸோ திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ இங்க மெயினா என்னன்னா, ஞான சுகம் என்பதை விட ஒரு பெரிய சுகம் இந்த உலகத்துல இருந்து விடவே முடியாது என்பதை புரிய வைப்பதற்காக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இட் இஸ் நாட் தட் தாண்டோண்டித்தனமாக வாழ்வதுதான் ஞானம் என்று தவறாக புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டதல்ல. ஒரு ஞானிக்கு கண்டிஷனே கிடையாது எனும் போது அந்த சுகம், அந்த பிளிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்று உணர்வதற்காக சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். whether he live in a maya or don't live in a maya, at the same time he is in extreme bliss என்ற ஒரு விஷயத்தை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, செகண்ட் ஸ்லோகா போலாம். Rare indeed, my son, is the lucky man whose observation of the world's behavior has led to the extinction of his thirst for living, thirst for pleasure, and thirst for knowledge. சரி, இது வந்து another very 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 important thing. மாயையில நீ உனக்கு ஒரு விருப்பம் இருக்கின்ற வரைக்கும், மாயை உண்மைன்னு நம்பும் போது அதுல ஆட்டோமேட்டிக்கா அடிக்ஷன் வந்துடுது. மாயில சுகம் இருக்குன்னு நம்புற, மாயில சுகம் இருக்குன்னு நம்புற வரைக்கும் நான் இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த அப்பழுக்கற்ற தூய சுதந்திரம் அப்படிங்கிறது, விடுதலை அப்படிங்கிறது கிடைக்காதுடா. நீ கண்டிஷனுக்குள்ளதான் வாழ வேண்டிய ஒரு முட்டாள்தனமான நிலையில தான் நீ வாழ்வ. இந்த விஷயத்தை உணர்த்துறதுக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகம் தான் இது. படிக்கிறேன், கேளுங்க. உலக மக்களின் நடத்தைகளையும் உலகியல் நிகழ்வுகளையும் உற்று நோக்கி அதன் விளைவாக வாழ்வின் மீதான தாகம், இன்பங்களின் மீதான தாகம் மற்றும் உலகியல் அறிவின் மீதான தாகம் ஆகியவற்றை முற்றிலுமாக ஒழித்த அதிர்ஷ்டசாலி உலகத்தில் மிகவும் அரிதானவன் மகனே என்று அஷ்டாவக்ரர் சொல்லுகின்றார். சரியா? சோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது 3 விஷயம் சொல்லியிருக்காரு. வாழ்வின் மீதான தாகம், இன்பங்களின் மீதான தாகம், உலகியல் அறிவின் மீதான தாகம். ஒரு 3 பாயிண்ட் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. சரியா? வாழ்வின் மீதான தாகம்னா என்ன? வாழணுங்கிற ஆசை, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? வாழணுங்கிற ஆசை ஃபர்ஸ்ட் நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் சுகமா வாழணுங்கிற ஆசை. இன்பங்களின் மீதான தாகம்னா என்னமோ இல்லை, வாழணுங்கிற ஆசை ஃபர்ஸ்ட், சுகமா வாழணுங்கிற ஆசை நெக்ஸ்ட், அண்ட் அறிவாளியா வாழணுங்கிற ஆசை தேர்டு. சரியா? அறிவின் மீதான தாகம். ஸோ நான் வந்து அறிவாளியா வாழணும், சுகமா வாழணும். ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது நான் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு முட்டாளா வாழணும்னு யாருமே ஆசைப்படுறதில்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழணும்னு யாரும் ஆசைப்படுறதில்ல.
வாழ வேண்டாம்னு எவனுமே நினைக்கிறது இல்லைங்க. 80 வயசு குடுகுடு கிழவன்ட்ட போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க, ஏங்க இன்னொரு 10 வருஷம் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதான்னா, ஆமாங்க என்றுதான் சொல்லுவானே தவிர போதும் என்று அவன் சொல்ல போவதில்லை. ஸோ வாழ வேண்டும் என்ற ஆசை 100 வயசு கிழவனானாலும் கூட போவதில்லை. சொல்லவே வேணாம், சுகமா வாழணுன்ற ஆசை, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேங்க. கண்டிப்பாங்க சுகமா வாழணுங்க என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அண்ட் அப்கோர்ஸ் ஒரு அறிவாளியாக வாழ வேண்டும் என்ற ஆசை. சரியா, இந்த 3 பாயிண்ட பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 3ன் மீதான தாகம் முற்றிலுமாக ஒழித்த அதிர்ஷ்டசாலி உலகத்தில் மிகவும் அரிதானவன் மகனே. இந்த தாகம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. என்னையா கடையில புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வாழணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாதா? சுகமா வாழணும்னு நினைக்க கூடாதா? ஏன்யா இப்படி? ஞானங்கிற பேர்ல எங்களுக்கு அறிவை கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ அறிவாளியா வாழணும்னு ஆசைப்படக்கூடாதுங்கிறையே, ஐயோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன் அப்படி சொன்னாரு? மறுபடியும் மாயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. ஏங்க இந்த வாழணும் அப்படிங்கிறது என்ன உண்மையாவாங்க? வாழ்க்கையே உண்மை இல்லைங்க, உலகமே உண்மை இல்லைன்னா வாழ்க்கை மட்டும் உண்மையாங்க? உண்மை இல்லாத வாழ்க்கை என்று தெளிவாக உணர்ந்தால் அதில் அடிக்ஷன் வருமா? வாழணுங்கிற ஆசை வருமா? அப்போ இது சும்மா நாச்சுக்கும் வாழணும் அப்படிங்கிறதே வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்படி மாயையை தெளிவாக உணரும் போது, அதே மாதிரி இந்த மாயையில சுகமும் மாயை துக்கமும் மாயை என்று உணரும் போது, உலகியல் அறிவும் மாயை என்று உணரும் போது, unless and otherwise you don't have the Maya knowledge, it is impossible to get rid of all these desires. இந்த மாதிரி ஆசைகளை தாகங்களை உன்னங்களால மாயா நாலேஜ் இல்லாம போக்க முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா நம்புறேங்க. இப்போ என்னதான் மற்ற நாலேஜ்களை நம்ம படிச்சாலும் கேட்டாலும் பிடிச்சாலும், இன்ஃபேக்ட் பக்தி பஜன் இந்த மாதிரி சரணாகதி இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா கூட பூர்ண சரணாகதியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. ஏன்னா தாகம் ஃபுல்லாக போனால் தானே பூர்ண சரணாகதி வருது. பட் தாகம் போகணும் அப்படின்னா யூ மஸ்ட் நோ ரியலைஸ் தி மாயா நாலேஜ். இது ரொம்ப ரொம்ப எசென்சியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஒருத்தர் கூட கேட்டாங்க என்கிட்ட, பூரண சரணாகதி வந்து விட்ட பிறகு அதற்கு மேல் என்ன இருக்கின்றது? சொன்னதை செய்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆனந்தமாக வாழ்ந்து விடலாமே அப்படின்னு சொல்லும்போது, தட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். 90% சக்சஸ் ஆயிடலாம், பட் 100% சக்சஸ் ஆக முடியுமா? சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல சொன்னதெல்லாம் செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா முடியணும்னா இந்த வாழ்க்கை நான் என்னன்னு புரியணும், இந்த உலகம் மாயான்னு தெரியணும். இப்படி இந்த ஞானத்தையும் சேர்ந்து அவன் பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் பூரண சரணாகதி என்பதை அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். ஸோ தேர்ஃபோர் தி ஞானா இஸ் தி அல்டிமேட். அப்படி பூரண சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து துவைதத்துல இருந்து கொண்டு நீங்கள் தாராளமா ஆடலாம். பூரண சரணாகதின்னா தான் ஞானம் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். ஞானிக்கும் அவனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்பதான் கிடைக்கும் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் அகெயின் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் unless and otherwise if you don't eradicate the desire for this life, இந்த வாழ வேண்டும் என்ற ஆசை, சுகமாக வாழ வேண்டும் அல்லது மாயையில சுகம் இருக்குன்னு நீ நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாயையில சுகம் இருக்காங்க. நீங்க மாயினாலே இல்லவே இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லாததுல எப்படிங்க சுகமும் துக்கமும் வரும்? அப்போ துக்கம் இருக்கு சுகம் இருக்குன்னு நம்பிட்டேன்னா வேணா துக்கம் வரும்னு வேணா சொல்லலாம். யாருக்கு? சுகம் இருக்குன்னு நம்புறவனுக்கு இல்லைன்னா ஏமாற்றம் தானே வரும். அப்ப ஏமாற்றம் துக்கம் தானே கொடுக்கும். இல்லாததை இருக்கு என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கை உண்மையில் உனக்கு சுகத்தை தருமா துக்கத்தை தருமான்னா துக்கத்தை தான் தரும். இதை நான் சொல்லலைங்க, ஞானதேவர் அடிச்சு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காருங்க. விஷயத்தில் சுகமே இல்லை என்று புரிந்து கொள். உங்களுக்கு கூட டவுட் வரலாம், ஏங்க மாயையில அது என்னங்க முழுக்க முழுக்க துக்கம் துக்கம் துக்கம்னு சேர்ந்து சொல்றாரு ஞானதேவர், தப்பு சொல்றாருங்க. எங்க ஜடம் தானேங்க மாயைனா? இல்லவே இல்லைன்னா சுகமும் இருக்கக்கூடாது துக்கமும் சேர்ந்து தானங்க இருக்கக்கூடாது. அது என்னங்க துக்கம் மட்டும் எப்படிங்க வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா அவர் ஸ்ட்ராங்கா அடிச்சு தள்ளுறாரு துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குன்னா சுகம்னு நினைக்கிறவனுக்கு. சுகமே இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாருங்க துக்கம் அப்படின்னு. சுகம்னு நம்பிட்டு இருக்கிறவனுக்கு சொல்றாரு துக்கம்னு. ஏன்னா சுகமே இல்லாத இடத்துல சுகம்னு நம்பிட்டு இருந்தேன்னா அந்த நம்பிக்கை கண்டிப்பா ஏமாற்றமா மாறும், அது துக்கமா தான் மாறும். சோ தேர்ஃபோர் அங்க கண்டிப்பா துக்கம் என்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று ஆணித்தரமாக சொல்லிய ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். சரியா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகியல் அப்படிங்கிற இந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை உன் சொரூபத்தில் நீ தெளிக்க முடியாது. நான் மேலே சொன்னேன்ல, சூப்பரான அன்கண்டிஷனல் லைஃப் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரியான ஒரு அன்கண்டிஷனல் லைஃப் நீ வாழணும் அப்படின்னா நீ இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதனுடைய ஆசை வேட்கை எல்லாமே போகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன்னா நான் திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், உன்னுடைய சொரூப சுகத்தை தான் இந்த மாயையிலே பிரதிபலிக்கின்றாயே தவிர மாயினால் உனக்கு ஆக போவது ஒன்றுமில்லை.
நம்ம அடிக்கடி எல்லா ஸ்லோகத்திலையுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமா இல்லையா? பட் ஏன் நீ வாழ ஆசைப்படுற? ஏன் சுகமா வாழணும்னு ஆசைப்படுற? ஏன் அறிவாளியா வாழணும்னு ஆசைப்படுற? ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை உண்மை நம்புற, இந்த உலகம் உனக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினைக்கிற, மாயையிலிருந்து ஏதோ ஒரு சுகத்தை அடையணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ இந்த உலக மாயைக்குள்ள சிக்கிட்டு இருக்க. ஆனா சுகத்தின் சொரூபமே நான். இந்த மாயா உலகில் பிரதிபலிக்கின்ற எல்லா சுகமும் எனது சொரூப ஆனந்தமே இங்கே பட்டு பிரதிபலிக்கின்றனவே தவிர உண்மையில் மாயையில் சுகமே இல்லை என்று ஒருவன் தெளிவாக உணர்ந்தானே ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை, சுகமாக வாழ வேண்டும் என்ற ஆசை, அறிவாளியாக வாழ வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக போயிடும். நீங்க பர்டிகுலரா என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஒரு நபர் கிடைக்கிறது அரிதிலும் அரிதானவன் மகனே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? டேய் நீ அந்த மாதிரி ஆயிடுறா, ஆசையிலிருந்து வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரியா? சரி, இதுக்கும் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, டே லூசு பயில நான் சொன்னேன்றதுக்காக நீ வர வேணாண்டா, யோசிச்சு பாரு இந்த உலக மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாரு, இவன் ஆசைப்பட்டு என்னத்தை சாதிச்சிட்டான்னு பாரு, ஒவ்வொரு நொடியும் 2 காதலர்களை பாரு, பாக்குறதுக்கு என்னமோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது, உள்ள நரகத்துல சேர்த்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்கன்னு சேர்த்து பார்க்க மாட்டியா? டீப்பா பார்க்க மாட்டியா? உலகியல் நிகழ்வுகளை எல்லாம் உற்று பார்க்க மாட்டியா? அப்போ ஏதோ ஒன்று சாதனைக்காக அவன் படுகின்ற துயரங்களை பார்க்க மாட்டியா? சோ வெளி தோற்றத்திலே ஏதோ ஒரு சுகத்தை பார்க்கின்றாய் என்று மட்டும் நினைக்கின்றாயே தவிர பின்னால் இருக்கின்ற அவல நிலைகளை பார்க்க மாட்டாயா? சோ இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வெளியே வாயேண்டா. ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் தட் பிளைண்ட்லி யூ ஹேவ் கம் அவுட், நீ வெளியே வா, இதெல்லாம் அந்த மாதிரி ஆசை இல்லாமல் இருக்குன்னு ரொம்ப ரேரா இருக்கான், வாங்க வாங்க நல்லா நான் கூப்பிடல. உன் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, என்னத்தை சாதிச்சு கிழிச்சு அந்த உலகத்துல எந்த சுகம்தான் உனக்கு 1 மணி நேரத்துக்கு மேல நீடிச்சிட்டு இருக்கு? கோடிக்கணக்கில் பணமே வந்தா கூட அந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு அடுத்து உன் திங்கிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரத்தானே செய்யுது. 100% ஹாயா ரிலாக்ஸா நீ எத்தனை நிமிஷம் உன் வாழ்க்கையில வாழ்ந்துடுக்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? அதை வச்சு நான் சந்தோஷமா இருந்துருவேன், இதை வச்சு சந்தோஷமா இருந்துருவேன், அதை வச்சு இப்படின்னு இந்த உலகத்துல மாயை நம்பி 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 வாழுகின்ற அந்த வாழ்க்கையில கிடைச்ச சந்தோஷம்ங்கிறது எத்தனை வினாடிகள் நீடித்தது, எத்தனை நொடிகள் நீடித்தது என்பதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டியா? அப்படி யோசிச்சு பார்த்தா கூட இந்த வாழணும்ன்ற ஆசை உனக்கு வராதே, சுகமா வாழணும்ன்ற ஆசை வராதே, அறிவாளியா வாழணும்ன்ற ஆசையும் வராதே என்றெல்லாம் நமக்கு அழகாக அறிவுறுத்தி தயவு செய்து இந்த உலகத்தை மாயை என்று உணர்ந்து உலகப்பற்றில் இருந்து விடுபட்டால் மட்டுமே நான் மேலே சொல்லிய சர்வ சுதந்திரமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் உணர்த்தி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். All this is impermanent and spoiled by the 3 sorts of pain, recognizing it to be insubstantial, contemptible, and only fit for rejection. One times speed. மறுபடியும் அதே ஸ்லோகம் தாங்க. இந்த உலகியலின் அவல நிலை, இந்த உலகத்துல சுகமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ இதன் புரிஞ்சுக்கிறதன் வாயிலாக நீ அந்த பிரம்ம சுகத்தை உன்னால் அடைய முடியும். உன் ஸ்வரூபமே சுகம்தான் என்ற அந்த பேரானந்தத்தை நீ பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நீ நெக்லெக்ட் பண்ணித்தான் ஆகணும். எப்படி நெக்லெக்ட் பண்றது அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காரு, படிக்கிறேன். உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நதிங் இஸ் பெர்மனன்ட் ஹியர். எதுவுமே நிலையா இருக்க போறது இல்லை, கண்டிப்பா மாறிக்கிட்டே இருக்காது. ஸோ ஏன் காதலன் 2 வருஷம் காதலிக்கிறான், அதுக்கப்புறம் சந்தோஷம் பறி போயிடுச்சு அப்படின்னா மாறிக்கிட்டு இருக்கு. நீயும் மாறிடுறான், உன் காதலி மாறிடுவான், எல்லாமே மாறிட்டு இருக்கு. இங்க எது நிரந்தரமா இருந்ததுன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த சந்தோஷம் மட்டும் நிலையா நிற்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க? இல்ல அழகா பார்த்து மயங்கின அழகும் மாறிடும். நீ என்னென்னலாம் பார்த்து நீ மயங்கினியோ எல்லாமே மாறிட்டு இருக்கடா. மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்துல நீ என்னடா நீ சந்தோஷத்தை நீ பார்க்க போற? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அங்க எதிராளி மாறணும்னு அவசியம் இல்லை, நீ மாறிட்டே இருக்க. இங்கே மாறாத எதுவுமே இல்லை. ஆனா நீ நம்புற, நான் அதை வச்சு சந்தோஷமா இருந்துருவேன், இதை வச்சு சந்தோஷமா, நீ எதை நம்புறியோ அதெல்லாம் மாறப்போகுதே. மாறினதுக்கு அப்புறம் நீ அழுதுதானே ஆகணும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு திங்க் தட் தி வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்லி டெம்பரரி. உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை, மேலும் அவை மூவகை துன்பங்கள் கொடுக்கக்கூடியவை. மூவகை துன்பங்களால் எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உலகம் அப்படிங்கிறது மூவகை துன்பங்களால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு வச்சுக்கோங்க. மூவகை துன்பங்களுக்கு நம்ம ஞானேஸ்வரியில கொடுக்கப்பட்ட விளக்கம் அதிபௌதீகம், அதிதைவீகம், அத்தியாத்மீகம் என்று சொல்லப்படும். அது எனக்கு ஞாபகம் இல்லை, கரெக்டா அவனுக்கு ஞாபகம் இருக்கா? அதிபௌதீகம் அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பஞ்சபூதங்கள்ல நீர், நிலம், காற்று, நெருப்பு. நிலத்தினால என்ன கஷ்டம் வரும்? நிலம் நடுக்கம் வந்தா தெரியும் உனக்கு என்ன கஷ்டம் வரும்னு. நீரினால் என்ன கஷ்டம்? புயல் வந்தா தெரியும் என்ன கஷ்டம் வரும்னு.
காற்றினால் என்ன கஷ்டம், ஒரு பெரிய புயல் காற்று வந்தா அல்லது மழை வந்தா. ஸோ இந்த பஞ்சபூதங்களுமே நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஆதி பௌதீகம் அப்படிங்கிறதுல வரும். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கர்மா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீ பண்ண கர்மாவை தெய்வம் வந்து கரெக்டாக அடுத்து டம்முன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ எல்லாம் பண்ணேன்னா அந்த லைக்ஸ்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஆப்பு தானே. அப்போ அந்த தெய்வத்தின் வாயிலாக உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. அத்தியாத்மீகம் அப்படிங்கிறது என்னது? என்னாலேயே துன்பமா? கொஞ்சம் ஞாபகம் இல்லை இப்போ. அத்தியாத்மகம் அப்படிங்கிறது எனக்கு நானே துன்பத்தை கொடுத்துக் கொள்வது. ஸோ பஞ்சபூதங்களால் வரும் துன்பம், என்னுடைய கர்மாவினால் வரும் துன்பம். அத்தியாத்மகம் அப்படிங்கிறது என்னுடைய ஆத்மாவினாலே வரும் துன்பம் நினைக்கிறேன். அதை செக் பண்ணி சொல்றான். இப்போ என்ற எண்ணங்களால் வர்ற துன்பம்னா இப்போ பிரசன்ட்ல நான் அத்தியாத்மிகம் இப்ப பிரசன்ட்ல வர்ற துன்பங்களால் எனக்கு இன்னும் ஆகாமியா வரும் இல்லையா, அதுன்னு தான் நினைக்கிறேன். சுதாவுக்கு தெரியும்னா டீட்டெயிலா? இந்த உடல் மனதினால் வரும் துக்கம். அத்தியாத்மகம்னா இந்த உடலால் வரும் துக்கம் அதானே? ஆமா ஆமா, அதான் என்னால் வரும் துக்கம்னு சொல்லிட்டான். ஓகே, நான் என்னத்தானே அந்த உடல் நினைச்சிட்டு இருக்கேன், அதனால இந்த உடலால் வருகின்ற துக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு துக்கத்தை தானே கொடுத்துட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள் துக்கத்தை கொடுக்குது, அவனுடைய கர்மா சொல்லவே வேணாம், துக்கத்துக்கு மேல துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. இந்த உடலை நம்பி வாழ்றேன், இந்த உடம்பு எந்நேரம் வேணா வியாதி வருது, எப்ப வேணா நீ எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் என்ன வரணுமோ அதை வந்து தொலையுது, இது மட்டும் உனக்கு சுகமா கொடுக்குது. இப்படி எல்லாமே துக்கத்தை தானே கொடுக்குது, அது சாரமற்றதாக இருக்கின்றதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சொல்றாரு. ஏன்னா நீங்க அத்வைத சுகத்தை அனுபவிக்கணும், அந்த பிரம்ம சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சுகத்தை விட்டாதானங்க வர முடியும், இதுல சுகமே இல்லைன்னு புரிஞ்சாதானங்க வர முடியும். அந்த சுகம் தான் இதுல பட்டு பிரதிபலிக்கின்றதுன்னு புரிஞ்சாதானே அந்த சுகத்துக்கு போக முடியும். நீ அந்த சுகத்தை மறந்து இதுலயே மூழ்கிட்டு இருக்கு. ஏன்னா இதை உண்மைன்னு நம்புறதுனால தானே. அப்ப இது உண்மை இல்லை, இது வெறும் துக்கம்னு புரிஞ்சாதானே அந்த ஒரிஜினல் சுகத்தை உன்னால் அடைய முடியும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மீண்டும் இந்த ஸ்லோகங்கள் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அற்பமானது அப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அல்பமானது அப்படின்னு சொன்னா கன நேரத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், மீண்டும் பெர்மனண்டா இல்லாதது அப்படிங்கிறது தான் அல்பமானது அப்படிங்கிறாரு. மற்றும் தள்ளுவதற்கு மட்டுமே தகுதியானது என்று உணர்ந்து கொள்பவன் அமைதியை அடைகிறான். தள்ளுவதற்கு மட்டுமே தகுதியானதுன்னு அர்த்தம் வேண்டாம்னு சொல்லணுங்க. இந்த சுகம் எனக்கு தேவையில்லை, இந்த சுகமே எனக்கு வேணாண்டா அப்படின்ற ஃபீலிங்க்கு நீ வா அப்படிங்கிறாரு. இந்த ஃபீலிங் வராம உன்னால பிரம்ம சுகத்துக்குள்ள என்ட்ரியே ஆக முடியாது. உலகத்துல சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், அதை வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் டு அச்சீவ் தி பிரம்ம சுகம். ஸோ அதை வேண்டான்னு சொல்லு. தள்ளுவதற்கே தகுதியானது அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் திஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் இஸ் பெர்மனன்ட் அண்ட் தேர்ஃபோர் இட் மஸ்ட் பி அவாய்டட் அப்படின்னு அர்த்தம். அதை நாம் துறக்க வேண்டும். இந்த உலக சுகமே எனக்கு வேண்டான்னு வெறுக்க வேண்டும், துறக்க வேண்டும், அதை தள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மேஜரா சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியலான பாயிண்ட், நம்ம டெய்லி வலியுறுத்தி சொல்லன்ற ஒரு விஷயம் தான். ஆனால் நான் லைஃப்ல இப்பயும் இத்தனை வருஷமா நமக்கு ஞானம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட ஸ்டில் வி ஆர் பிலீவிங் இல்லையா? இந்த பஞ்சபூதங்களை நம்பித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய கர்மா குடு கர்மாவை நான் வந்து நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். தெய்வீகத்தினால துன்பம் எவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு நல்லது நடக்குங்க, இன்னைக்கு இல்லைனாலும் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழணும். இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்காக சொல்லப்பட்டது. லூசு பையில துன்பத்தை கடந்து போகும்போது சந்தோஷம் நினைச்சிடலாம், ஆனா இன்பமும் தான் அதுவும் கடந்து தானே போக போகுது. நத்திங் இஸ் பெர்மனன்ட் ஹியர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னா ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கஷ்டம் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்காக சொல்லல, ஏமாத்திக் கொள்வதற்காக சொல்லல. இதுவும் கடந்து போகும்னு புரிஞ்சா எல்லாத்தையுமே வேண்டான்னு தள்ளுறதுக்காக சொன்னது. சுகமும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன்னா எதுவுமே நிலையற்றது, எல்லாமே ஓடிக்கொண்டிருப்பது, அது போய்கிட்டே இருப்பது. இதை நம்பியா நான் வாழ போறேன், இது எனக்கு தேவையில்லை என்று முழுமையாக அந்த மாயா சுகத்தின் மேல், இந்த உலக சுகத்தின் மேல் ஒரு வெறுப்பு வர வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஸோ போன ஸ்லோகத்துல அந்த மாதிரி ஒரு நபர் அரிதானவன் மகனே அப்படின்னு சொல்லிட்டாரு, அந்த மாதிரி கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாரு. இந்த ஸ்லோகத்துல அதை எல்லாமே துக்கத்திற்கு காரணமானவை என்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கூட தள்ளிடலாமேடா, அது எங்கடா சுகத்தை கொடுக்குது, அது துக்கம் மட்டும்தானே கொடுக்குது அப்படின்னாவது புரிஞ்சுக்கிட்டு அதை தள்ள மாட்டியா, ஏன்னா அதை தள்ளினாதானடா உன் சுரூபத்தை புரிஞ்சுக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்தி இருக்கிறார் அஷ்டாவகரர். இனி நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம்.
What was that age or time of life when the dualism of extremes did not exist for men, abandoning them a person who is happy to take whatever comes attain perfection? சரி, இப்ப மாயைக்குள்ள வந்துட்டீங்க. மனிதர்களுக்கு இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு போன்ற தீவிரமான இருமை நிலைகள் இல்லாத காலம் அல்லது வயது எப்போதாவது இருந்ததுண்டா? ஒரு சிம்பிளா என்ன கேட்கிறாருன்னா, நீ உன் வாழ்க்கையில என்னைக்காவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம வாழ்ந்திருக்கியாடா? சுகம் துக்கம் ரெண்டுமே இல்லாம என்னைக்காவது வாழ்ந்திருக்கியா? எந்த வயசுலயாவது வாழ்ந்திருக்கியா? பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு லைக்ஸ்ல, ஏதோ ஒரு டிஸ்லைக்ஸ்ல, ஏதோ ஒரு சுகத்துல, ஏதோ ஒரு துக்கத்துல உழண்டு கொண்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்பா? எனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, நினைச்சாலே பயமா இருக்கு. when you are completely relaxed அப்படின்னு சொன்னா பயம் வந்துருதுங்க. குரத்தியை தூக்கி 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா எப்படி அவளுக்கு வந்து வெறுப்பு வந்துருதோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணுல நீ புரண்டுகிட்டே இருக்கணும். துக்கத்தை கண்டு அதை வெறுக்கிறதுக்காக, அதை விரட்டுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ இப்படியே உன் வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டு கடைசியில நமக்கு இந்த வெறுப்பு இன்ப துன்பம் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஒரு நொடியும் அதை வந்து இல்லாம இருக்கிறதே இல்லை. எனக்கு ஒருத்தர் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. நான் அடிக்கடி அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு தடவை அவங்களாம் ஃபோன் பண்றாங்க, ஏங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் எப்பயுமே ஏதாவது பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க எனக்கு தீர்வை சொல்லுவேங்க, நான் ரிலாக்ஸா இருப்பேன். ஆனா கடந்த 2-3 நாளா பாருங்க, பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னாங்க. என்னங்க சொல்றீங்க? சந்தோஷம் தானே படணும். இல்லைங்க எனக்கு இப்படி எல்லாம் இருந்ததே இல்லைங்க. என்னங்க இது கஷ்டமா இருக்குங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தா ஏதாவது இருக்கணும் இல்லைங்க. துன்பப்பட்டு பழகி துன்பப்பட்டு பழகி போன அந்த மனதிற்கு துன்பம் இல்லாம இருந்தா அத சந்தோஷம்னு ஃபீல் பண்ண தெரியல. இல்ல அவளுக்கு ஏதாவது பெரிய சந்தோஷம் நடக்கணும். ஒன்னும் சந்தோஷம் நடக்கணும், இல்லைன்னா துன்பம் நடக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அது என்னது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை, அது எனக்கு பயங்கர டஃப்பா இருக்கு, எனக்கு இஷ்டமா இருக்கு அப்படின்னு போன் பண்ணியே சொன்னாங்க. எங்க இதைத்தாங்க ஞானிகள் எல்லாம் வந்து ஐயோ இதெல்லாம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா லூஸ் மாதிரி இதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கியே என்று நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தானங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ சாந்தி அப்படின்னா என்ன? எண்ணங்கள் அற்ற நிலைய சொன்னாலே 100 கிலோமீட்டருக்கு ஓடுறேன் இங்க எல்லாம். ஏங்க எண்ணங்கள் அற்ற நிலையெல்லாம் வேணாங்க. டேய் எண்ணங்கள் அற்ற நிலைன்னு சொன்னேனே தவிர மறக்கட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையே. அது வந்து கஷ்டம்னு சொல்லலையே, துக்கம்னு சொல்லலையே. அதுதான்டா பேரானந்தம்னு சேர்ந்து தானே சொல்றேன். அந்த பேரானந்தத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எண்ணங்கள் அற்ற நிலை விருப்பம் இல்லாம நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோமே, அதுக்கு என்ன எண்ணங்களே இல்லாம போனமாக்கும் என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு நிலையை நம்ம கண்டு தானே இருக்கின்றோம். ஏங்க ஏன்னா எண்ணத்துல ஒன்னால லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈஸியா ஒட்டிப்பேன். எண்ணங்களே இல்லைன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஒட்டுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா எண்ணங்களை தானே போய் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஒட்டணும். எண்ணங்களே இல்லைன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்க முடியாது, ஏமாத்திக்க முடியாதுப்பா உன்னால. இது வெரி ஈஸிலி யூ கேன் சீட் யுவர் செல்ஃப் பை டெல்லிங் தட் ஐ மீன் நாட் இன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். எண்ணங்கள் இருந்து கொண்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம நான் வாழ்றேன் நீ ஏமாத்திக்கலாம். பட் எண்ணங்களே இல்லாம வாழணும்னு சொன்னா உன்னால ஏமாத்திக்க முடியாது. அதனால பயப்படுற. ஐயோ எண்ணங்களே இல்லாம இப்படி வாழ்றது அப்படின்னு நினைக்கும் போதே உனக்கு பயம் வருது, பதட்டம் வருதுன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம வாழ முடியாதுங்கிற அந்த பயம் பதட்டத்தை தான் நீ எண்ணங்களே இல்லாம வாழ முடியாதுன்றத கொண்டு போயிட்டு காட்டுறேன்னு புரிஞ்சுக்கணுங்க. அதை வந்து யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உடனே வந்து ஐயோ எண்ணங்கள் இல்லாமல எப்படி வாழ்றது உன்னால வாழ முடியுதோ இல்லையோ, எண்ணங்கள் இல்லாம வாழ்றதுதான் சொர்க்கம் சுகம்னு நீ உணரணுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த உறக்கத்துல அனுபவிச்ச அந்த அனுபவ விஷயம் தானே அது. சமாதிகளை அத்தனை ஞானிகளும் வாழ்ந்து காட்டிய விஷயம் தானே அது. வேதத்தில் ப்ரோவ் பண்ணப்பட்ட ப்ரோவன் விஷயம் தானே அது. எல்லா ஞானிகளும் கடல்களும் நமக்கு இங்கு உருமார்களும் அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் தானே அது. இதுக்கு மேல நம்புறதுக்கு என்ன வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. So one must feel that the realist bliss, அதாவது real bliss achieved in a state of சாந்தி நிலை, அதாவது எண்ணங்கள் அற்ற நிலை, விருப்பு வெறுப்பற்ற நிலை, இன்ப துன்பமற்ற நிலை, அது ஒரு பேரானந்த நிலை அப்படிங்கறத ஃபீல் பண்ணணுமா இல்லையா? எனக்கு ஏதாவது ஒண்ணுல இருந்துகிட்டே இருக்கணும், ஒண்ணு இன்பத்துல இருக்கணும் துன்பத்துல இருக்கணும், ரெண்டும் இல்லாம இருந்தா எனக்கு வந்து பிடிக்காது இப்படின்னே சொல்லிட்டு இருந்தா அப்ப என்ன பண்றது? சோ இதைத்தான் இங்க சுட்டி காட்டி இருக்கிறார். மனிதர்களுக்கு இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு போன்ற தீவிரமான இருமை நிலைகள் இல்லாத காலம் என்றாவது இருந்ததுண்டா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? கேட்டுட்டு அட லூசு பையலே இனிமேலாவது இப்படி இருக்காது,
அவற்றை முற்றிலும் துறந்து தானாக வருவதை ஏற்றுக்கொண்டு மகிழும் ஒருவன் பூரண தத்துவத்தை அடைகிறான். ஸோ இந்த மாதிரி இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டேன், இனிமேலும் அப்படி இருக்காத, தூக்கு உப்பையில போடு, இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் விருப்பும் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம் ஏன் எண்ணங்களே வேண்டாம் என்ற நிலைக்கு நீ தள்ளு, வா ஆசைப்படு, அந்த மாதிரி ஒரு சாந்தி நிலைக்கு நீ ஆசைப்படு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க ஃபைனலா நமக்காக கேட்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே முற்றிலும் திறந்து விட்டு இன்னொரு பாயிண்ட் சேர்ந்து சொல்றாரு, தானாக வருவதை மற்றும் ஏற்று அனுபவித்து வாழ்ந்து கொண்டிரு. ஸோ இனிஷியலி எடுத்த உடனே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம நான் என்ன வேணா அனுபவிச்சுட்டோமோ அப்படின்னு கேட்டா, நீ முதல்ல நீ எண்ணங்களே இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும்னு ஃபீல் பண்ண, அதுக்கப்புறம் பிராப்த கர்மாபடி என்னத்தையோ அதை தொலையும், அதை மட்டும் நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம அனுபவிச்சுக்கோ, வேணான்னு சொல்லலை. ஏன்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் பிராப்த கர்மாவின் அடிப்படையில சம்திங் ஹேஸ் டு பி ஹேப்பன், நீ ஏதாவது பண்ணித்தான், ஏதாவது உனக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் நீ ஒரு சுவையாக சுவைத்து கொண்டு செல்லலாம். ஆனால் அது அதனால் நான் சுகப்படுகிறேன் என்பதற்காக அல்ல, எனது சுகத்தை அந்த இடத்தில் நான் பிரதிபலிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு வேணா அதை பண்ணிட்டு போ. பட் அதுக்கு முன்னாடி உனக்கு அது மேல ஆசை இருக்கக்கூடாது, எதன் மேலும் ஆசை இருந்துடக்கூடாது. அப்ப இன்பதுன்பமற்ற அந்த ஆசையற்ற நிலையை நீ பெற்றுவிட்ட பிறகு எது நேரமோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இரேன். இது லீலை செய்கின்ற நிலை இல்லைங்க. ஆக்சுவலா பொதுவா எல்லா அத்வைத கிரந்தமுமே இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, லீலைகள் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ ஜஸ்ட் சுரூபத்துல மட்டும் நில்லு, உன் மனசு நீ எதுவும் யூஸ் பண்ணாத. அல்லது நீ பூர்ண சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா கண்ணன் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நீ ஜஸ்ட் லைக் தட் வர்றதை மட்டும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு. இந்த விஷயத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றாங்க. பட் கண்ணனை மாதிரி ஆடு அப்படிங்கிறதும் உண்மைதான், ஆடலாம் தான். பட் பிஃபோர் தேட் யூ மஸ்ட் ஹேவ் அ குவாலிஃபிகேஷன் டு பிகம் லைக் எ கிருஷ்ணா, இல்லையா? ஸோ அதனால நீ உன் பிராப்தத்தால் வருகின்ற விஷயங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு. ஆனா நீ அதன் மேல கூட ஆசைப்பட்டுடாத, வெறுப்பு இல்லாம இன்ப துன்பங்களுக்கு ஆசைப்படாம அந்த சாந்தி நிலை என்று அழைக்கப்படுகின்ற பிரம்ம சுகத்திற்கு ஆசைப்படு, அந்த சுகத்திலேயே இருந்து விடு, அதற்கு மேல நீ எதையும் எதிர்பார்க்காத அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறார். Who does not end up with indifference to touch such things and attain peace when he has seen the differences of opinions among the great sages, saints and yogis? மாபெரும் முனிவர்கள், சாதுக்கள் மற்றும் யோகிகளுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை காணும் ஒருவனுக்கு உலகியல் விஷயங்களின் மீது அலட்சியம் ஏற்பட்டு அவன் அமைதியை அடையாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மாபெரும் முனிவர்கள், சாதுக்கள் மற்றும் யோகிகளுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை காணும் ஒருவனுக்கு உலகியல் விஷயங்களின் மீது அலட்சியம் ஏற்பட்டு அவன் அமைதியை அடையாமல் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் நமக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்மளாம் யாருங்க? நம்மெல்லாம் மாபெரும் முனிவர்கள், சாதுக்கள், யோகிகள். இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். சாதகர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக நான் ஞானியாக வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கக்கூடியவர்களை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முனிவர்கள், சாதுக்கள், யோகிகள் அப்படின்ற இந்த பேர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா, ஞானியாக துடிக்கின்ற நம் போன்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்ட மட்டும் என்னங்க வாழுது? ஏங்க 15 வருஷமா ஆன்மீக தாகத்தோடு இருந்து கொண்டு ஆன்மீக சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டு ஆன்மீகத்துக்காக லைஃபை டிவோட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம கிட்ட என்னங்க வாழுது? இதை பார்த்தா இந்த உலகத்துல வாழணும்னு ஆசை வருமா? உலக வாழ்க்கையை வெறுத்து ஆன்மீக வாழ்க்கையை வேண்டும் என்று திடமாக பற்றி கொண்டு இருக்கின்ற அவர்களுக்குள்ளேயே என்ன இருக்கு? கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கருத்து வேறுபாடுகளை காணும் ஒருவனுக்கு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. ஒன்னஸ்பீல நிக்கணும் திளைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே எக்கச்சக்கமான வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. ஒன்னஸ் இல்லை, லவ் இல்லை, அவங்களுக்குள்ளேயே வெறுப்பு இருக்கு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணும்போது யூ ஷுட் ஃபீல் ஹவு டேஞ்சர் இட் இஸ் தி உலகியல் லைஃப். ஈகோவை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவனே ஈகோல இருக்கான்னா, ஈகோவை வளர்த்துட்டு இருக்கிறவன் நினைச்சிடறேன் எவ்வளவு ஈகோல இருப்பான்னு ஃபீல் பண்றா அப்படிங்கிறாரு. அப்போ ஈகோவை அழிச்சு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவனே எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னா, ஈகோவை வளர்த்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு யோசிச்சுப்பாரு. ஸோ தேர்ஃபோர் ஈகோ இஸ் ஹவு டேஞ்சர் இட் இஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண. இங்க இந்த உலகியல் வாழ்க்கையை வெறுக்காமல் இருப்பானா அப்படின்னு சொன்னா, ஈகோ தான் உலகியல் வாழ்க்கைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ உலகியல் விஷயங்களின் மீது அலட்சியம் ஏற்பட்டு அவன் அமைதியை அடையாமல் எப்படி இருக்க முடியும்? ஈகோ மேல அவனுக்கு வெறுப்பே வந்துடும். ஏன்னா இத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இவங்களுக்குள்ளேயே ஈகோ இருக்கு அப்படின்னு சொன்னா
இந்த ஈகோ அப்படிங்கிறது எனக்கு தேவையே இல்லை என்று அந்த ஈகோ மேல ஒரு வெறுப்பு பாராட்டாமல் அவனால் இருக்க முடியுமா? உலக விஷயங்களின் மீது அவனுக்கு அலட்சியம் ஏற்படாமல் தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த உலக விஷயங்கள் தான் ஈகோ கூட்டிக்கிட்டே இருக்கு. உலக விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அவன் ஈகோ அழிக்கணும்னு நினைக்கிறவனையே அவனால் எடுக்க முடியலன்னா அந்த கூட்டிக் கொண்டே இருக்கின்ற அந்த உலக விஷயங்கள் மேல ஆட்டோமேட்டிக்கா அலட்சியம் வந்துடும்ல. வேணாண்டா சாமி, இது விஷண்டா சாமி என்று நமக்கு தோணணும் இல்ல. சோ இது நமக்கு தேவையே இல்லை என்று அந்த உலகப்பற்று நம்மை விட்டு தானாக விலக வேண்டும். ஏனென்றால் உலகப்பற்று அகங்காரத்தை அதிகரிக்கின்றது, அதன் விளைவாக நமக்கு துயரத்தை அள்ளி கொடுக்கின்றது என்றெல்லாம் உணர்ந்து நாம் இந்த உலக விஷயங்களின் மேல் அலட்சியம் காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சாதகர்களாக இருக்கின்றவர்களே ஒரு எக்ஸாம்பிளா காட்டி பேசிய மாதிரி எனக்கு இந்த ஸ்லோகத்துல தெரியுது. நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இதுல நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மாபெரும் முனிவர்கள் சாதுக்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட எதுவுமே ஈகோ இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அது யோகிகளுக்கும் எனக்கும் இடையே உள்ள இந்த 3 பேருக்கும் எனக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளே. இப்ப உங்களை எடுத்துக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, நான் இப்படி ஈகோ வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறேன், அந்த வேறுபாடை பார்த்துட்டு நான் என்னுடைய ஈகோவை அழிச்சுக்கிட்டு இருக்கேனோ, அந்த மாதிரி எனக்கு தோணுதுண்ணா. இதுவும் தோணுது எனக்கு, நீங்க சொல்றதோடயும் இதுவும் சேர்ந்து தோணுது. ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான கருத்து. ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவா பார்க்க வேணாம். ஏன்னா முனிவர்கள் ஞானிகளாகவே நம்ம பார்க்கும் அந்த ஒரு பட்சத்துல நம்ம அதை நெகட்டிவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க கொண்டு வர்றீங்க. பார்க்கலாம், வேற ஏதாவது கருத்து வருதா அப்படின்னு பார்க்கலாமா? Sure. பெரிய ஞானிகளும் யோகிகளும் கூட வெவ்வேறு பாதைகளையும் கருத்துக்களையும் கூறுகிறார்கள் என்பதை காணும்போது மனிதனுடைய சிற்றறிவால் உருவாக்கப்படும் எந்த ஒரு கருத்தும் முழுமையானது அல்ல என்பது தெளிவாகிறது. மனம் இதுவா அதுவா என்ற விவாதங்களை நிறுத்தி எப்போதும் தன் பிடிவாதங்களை விடுகிறதோ அப்போது எஞ்சியிருப்பது அமைதி மட்டுமே. அந்த அமைதி வெளியில் இருந்து வருவதில்லை, அது நம் உள்ளேயே எப்போதும் இருப்பது. In summary, the verse teaches us that the intellectual confusion is often the doorway to spiritual awakening. Seeing the limits of human thought and opinions forces the seeker to drop all concepts, and the moment concepts are dropped, peace naturally dawns. ஸோ மெயினாக இந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கு. அதாவது பெரிய ஞானிகளும் யோகிகளும் கூட வெவ்வேறு பாதைகளையும் கருத்துக்களையும் கூறுகிறார்கள் என்பதை காணும்போது மனிதனுடைய சிற்றறிவால் உருவாக்கப்படும் எந்த ஒரு கருத்தும் முழுமையானது அல்ல என்பது தெளிவாகிறது. ஸோ ராஜன் சொன்ன விளக்கத்தை விட இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. குற்றமும் சொல்லலை, அட் தி சேம் டைம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கு. அதாவது மாபெரும் முனிவர்கள், சாதுக்கள் மற்றும் யோகிகளுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை காணும் ஒருவனுக்கு. ஸோ ஜெமினி எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு புத்த மதம், ஜைன மதம், கிறித்துவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம் அப்படின்னு எல்லாமே ஆன்மீகத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன இல்லையா? ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடுகள் மாதிரி தெரியும்.
பாதைகள்லாம் வேற வேற பாதை தானே. இவன் ஒரு பாதையை காட்டுவான், அப்படியே ஆப்போசிட்டான இவன் ஒரு பாதையை காட்டுவான். அல்டிமேட் இலக்கு என்னவோ ஒன்றா இருக்கலாம், பட் பாதைகள் பலவாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை தானே. அப்போ பெரிய முனிவர்கள், சாதுக்கள் மற்றும் யோகிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கூட ஈகோ இருக்கு, அவங்களுக்குள்ள கூட ஈகோ கிளாஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் கொடுத்தேன். அது ஒரு அப்கோர்ஸ் நம்ம வே ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் அப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அல்டிமேட்லி நம்ம ஞானி ஆறதுக்கு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு விஷயம் நான் வச்சிருந்தேன். இன்னொரு விஷயம் ராஜம் என்ன சொன்னா அப்படின்னா, அவர்களுடைய அந்த கருத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத தூரத்தில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்ம வந்து இந்த உலக விஷயங்கள்ல நம்புறதுனாலதான் நமக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த உலக விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம். த தேர்ட் ஒப்பீனியன் அபவுட் தி ஜெமினி என்ன சொல்லுது அப்படின்னா, ஞானிகளே கூட ஒரே பாதையை காட்டுறது இல்லை. இப்ப நீங்க ரமண மகரிஷிக்கு போனீங்கன்னா பூவாமை அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, வேற எந்த பாதையும் அவர் காட்ட மாட்டார். போய் கேட்டா நீ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி, நான் யாருன்னு திருப்பி கேட்டா நான் யாருன்னு கேட்கிறவன் யாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் வந்து பேசவே மாட்டார். திரும்ப 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 இந்த ஒரு பாதையை தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. வேற ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா பக்தி மட்டும்தான் உனக்கு வந்து ஓய்வை தரும், பஜனை பண்ணிக்கிட்டே இரு, பாட்டு பாடிக்கிட்டே இரு, இறைவனை நினைச்சுக்கிட்டே இரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர் ரொம்ப இன்சிஸ்ட் வேற பண்ணுவாங்க. இந்த கலியுகத்திலே நாம பக்தி தான் ஒண்ணுதான் சிறந்தது, நாமாக்களை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, இறைநாமம் மட்டுமே உன்னை கரையேற்றும், வேற எந்த பாதையும் உருப்படாத பாதை அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிடுவாங்க. சரியா? இன்ஃபேக்ட் நம்ம ஞானதேவர் ஞானேஸ்வரியில கீதையில கண்ணனே என்ன சொல்றான், ஒவ்வொரு பாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தி பெஸ்ட் பாத்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அல்டிமேட்லி எல்லா பெஸ்ட் பாத்தா தான் இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான ஒரு பாதையை காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சொல்றாரு. சரியா? இப்ப கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அவர் எப்படி பாக்குறாங்கன்னா டிஃப்ரெண்டான பாதையை காட்டுறாங்க அப்படிங்கிறத வச்சு கருத்து வேறுபாடுங்கிற மாதிரி ஜெமினி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்லுது. சரியா? இதை பார்க்கும்போது நீ ஒரு கருத்தை வச்சிருக்க இல்ல, உலக விஷயங்களின் மேல நீ ஒரு கருத்தை வச்சிருக்க இல்ல, அது என்ன உருப்பட போகுது? அதனால நீ எந்த கருத்தையுமே வைக்காத. நீ ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஞானியை பிடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பாதையை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. பெரிய பெரிய மகான்களே டிஃப்ரெண்டான பாதையை காட்டியிருக்காங்க. நாமளா ஒரு பாதையெல்லாம் உருவாக்க முடியாது. நீயா வந்து ஒரு உலகத்தை பத்தின கருத்தெல்லாம் உருவாக்காத, இதுல சுகம் இருக்கு துக்கம் இருக்குன்னு. அவங்க எந்த பாதையை காட்டினாங்களோ பேசாம அந்த பாதையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தேன்னா நீ இந்த உலக பந்தத்துல இருந்து விடுபட்டு விடலாம். இது வந்து ஜெமினியினுடைய கருத்தாக இருக்கு, கண்டிப்பாக ஏற்புடைய கருத்தாக இருக்கு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுமா. ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு 2 ஸ்லோகம் இருக்கு, இன்னும் 8 3 இருக்கு, நாளைக்கே பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு.